உடனே எப்படிங்க வச்சுக்கிறாங்க?
जी सब चीज़ें முடிய மாட்டேங்குது. पानी बच्चे कितना हुआ है ओए पालेंगे இப்போ 5 மணிக்கு அவங்க மாலை கொடுக்குற மாதிரி இருந்தால் அடுத்த வாரம் வாங்குவீங்க இல்லை வேறு பக்கம் வாங்கி நீ போய் வந்து சொல்லிடு நாளைக்கு 5 மணிக்கு மாலை தர போனீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வேறு பக்கம் வாங்கிக்கிறோம் சொல்லிடு. ஏன்னா பாருங்க 6 மணிக்கு மாலை போடுறதா பூஜை நடத்துங்க. தம்பி மாலை போடும்போது ஒடியா 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 துணியை வச்சு போடுங்க. இந்த மாதிரி இன்னொரு மாடா ओम शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं शांतये ओम गुरु ब्रह्मा ओम गुरु विष्णु ओम साई सुंदर महा ओम साई सुंदर महा ओम साई सुंदर महा प्रजामि ओम
श्री अनंतहरि ब्रह्मांडनाय राजाधिराज विराज प्रक्रम ऐसे गुरुजान गुरु साईनाथ महाराज के पुष्पम समर्पयामि पुष्पांजलि गुरु साईनाथ महाराज के समर्पयामि नदीश्वर महापुण्य महापुष्पम समर्पयामि गुरु साईनाथ महाराज के இந்த லைனில் போய் வராங்கல்ல சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல அது இங்கே வெளியில் சாப்பாடுறாங்கல்ல அதெல்லாம் எடுத்து போடுங்க. அது கொஞ்சம் சேர்த்து போட்டுரு. ஏன்னா அந்த இது குறைச்சிருங்க. சரி. அந்த இது ஒரு போட்டுட்டு அது என்ன ப்ராப்ளம்னா இது முடிஞ்சதுமே வந்து பாட்டு போட்டுருவாங்க. அந்த பாட்டு முடிஞ்ச அது கூட நான் சாப்பிட்டு வந்துடுவேன். பாட்டு முடியறதுக்குள்ள பாட்டு முடிஞ்சதுமே நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். அது கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா அன்னதானத்தை பற்றி கொஞ்சம் தெரியும் மக்களுக்கு. இல்லை அது கம்மியாக போட்டுட்ருக்கேன். சேர்த்து போடுங்க. ஊராட்சி கட்டையில் ஒருத்தர் தான் வீடியோ போட்டார். இப்போ 4-5 வீடியோ வந்துருச்சு. எடுத்துக்க அதாவது பார்த்துட்டே இருப்பாங்க. சாய்பாபா குமாரபாளையம் போட்டாலே இந்த வருது. நான் பார்த்துடுறேன். சாப்பாடு வச்சுடுறேன். இந்த பாட்டு வீடியோ எடுக்கிறது கால் வரும் வந்துடுமா? அது எனக்கு யாருமே தெரியாது. ஆனால் வருவாங்க. யூடியூப்பில் வந்து தேடி பார்ப்பாங்க எது வந்து ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு. அப்போ வந்து ஏன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தராக समर्पयामि ओम सद्गुरु साईनाथ महाराज के धूपम समर्पयामि ओम मय समर्पयामि ओम सद्गुरु साईनाथ महाराज के धूपम समर्पयामि ओम सद्गुरु साईनाथ महाराज के धूपम समर्पयामि ओम नदीश्वर कुमार पुण्यमा धूपम समर्पयामि ओम सद्गुरु साईनाथ महाराज के धूपम समर्पयामि ओम सद्गुरु दत्तात्रेय स्वामी धूपम समर्पयामि ओम सद्गुरु साईनाथ महाराज के धूपम समर्पयामि ओम अम्मयप्पर गुरुपादे सिद्धगुरुकुमार परमेश्वरी मीनाक्षी विहार धूपम समर्पयामि
இல்லை இல்லைங்க இது கூட யாராவது எடுத்து போன கேஸ் பண்ண ஹனுமான் பாப்பா நீங்க அந்த பக்கம் இருங்க. அம்மா நீங்க வாங்க. அங்கேயே ஒரு ஆட்டோ இங்கே இருங்க. பார்த்தா ஒரு நிமிஷம் அமுத்திருந்தோம். முந்தைய நிமிஷம் அம்மா நீங்க இங்க வாங்க. இன்னொரு செப்டம்பர் அம்மா நீ வழி பார்த்தா எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் பாபாட்டு தான் அப்படியே வீசிட்டு போடு 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 மணி எடுத்துக்கணும் சாயிரம். துவாரகாமாயி என்பது சொர்க்கத்தின் வாசல் அல்லது தாயின் மடி. அங்கே யார் வராங்களோ என்னுடைய அருக்கரணையும் ஆசீர்வாதம் செய்ய நான் காத்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். யார் ஒருவர் துவாரகாமாயின் படிக்கட்டை தன் கால்களை பதிக்கின்றாரோ துன்பம் இதோட முடிந்தது அப்படின்னு சொல்லுவார். நானே சரணகதி என்று என்னை நம்பி வந்த என் பக்தன் வீட்டில் இது இல்லை அது இல்லைங்கிற பேச்சுக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இப்போ கணபதிக்கு பூஜை செய்கிறாங்க, கவனிங்க. அம்மா நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்து கணபதிக்கு தீபாராதனை காட்டுறாங்க, கவனிங்க. அடுத்து கணபதிக்கு அன்னம் ஓட்ட போகிறாங்க. நீங்கள் ஆண்கள் பெண்கள்னு கூட சேர்ந்து சொல்லலாம். நான் தான் பின்னாடி போக சொன்னாங்களா, கொஞ்சம் தள்ளி அந்த அம்மா பின்னாடி போ. நல்லா போங்க பார் தம்பி, பூஜை செய்கிறப்ப ஜெய் சொல்லிட்டு எப்பவுமே செய்யுங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதே புரியும். நல்லா சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் சொல்றப்ப ஜெயின்னு சொல்லுங்க. 4 சாமிக்கும் சச்சிதானந்த சத்குரு சொல்லுவாங்க, ஜெயின்னு சொல்லுங்க. இப்போ தீபாராதனை காட்டுவாங்க. நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த தீபாராதனையில் தான் இருக்கணும்.
ஊட்ட போகிறாங்க. குருவுக்கு சாப்பாடு ஊட்டுறது அவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்கள் எல்லாம் கூட சேர்ந்து சொல்லலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாம். अन्नम नैवेद्यम समर्पयामि। எல்லாம் அப்படியே சின்முத்திரை வச்சு ரெண்டு கையும் சின்முத்திரை வச்சு தொடையில் வச்சு அப்படியே தியான நிலைக்கு வாங்க. அப்படியே ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அப்படியே தியான நிலைக்கு வாங்க. சின்முத்திரை வச்சு மந்திரம் சொல்லுவாங்க, சத்தமாக சொல்லுங்க. கண்ணு முடிக்கும். யாரும் கண்ணை விழிக்க வேண்டாம். இந்த மாலை வேளையில் இந்த துவாரகா மாயில இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உண்ண உணவும் உடுத்திக்கிறோடையும் இருக்கிறதுக்கு இடம், உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், சொல்வாக்கு செல்வாக்கு பெருகன்னு சொல்லி யார் யாருக்கு என்ன பிரார்த்தனையோ அப்படியே நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க.
மட்டும்தான் தான் சாப்பிடுவாராம். இது வந்து வாழ்வின் சட்டமாக வச்சுருந்தாராம். சாப்பாடு மட்டும்தான். கட்டுக்கட்டா நீ பணத்தை கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாதுன்னு சொல்லிடுவான். 100 ஏக்கர் வாங்கி கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவான். தங்க வயல் வைர மலையே வாங்கி கொடுத்தாலும் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. சாப்பாடு மட்டும்தான் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியுமா? அவர் துவாரகாமாய்க்கு யார் வந்தாலும் முதல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பாராம். அவனுடைய அதாவது களைப்பார வைப்பாராம். அப்புறம் அவனுடைய கதைகள் பூரா கேட்பாரான். எதுக்காக வந்த என்ன 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 எல்லாம் கேட்டுட்டு ஒரு கவளம் சோறு கொடுப்பாராம் இளைப்பாடுறதுக்கு. இதுதான் தன்னுடைய 60 வருட காலங்களாக அந்த துவாரகாமையில் செய்வாராம். சாப்பாடு இல்லை அப்படின்னு ஒருபோதும் அங்கே இருக்காராம். எந்த பேர்? ஒரு முறை பாபாவோட நெருங்கிய அடியார் ஒருத்தர் கனவுல போய் பாபா சொல்கிறார், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட்றதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் அடுத்த நாள் விருந்து அவங்க வீட்டில் நடக்குது. இவர் மனைவி கிட்ட காலையில் சொல்கிறார், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தினர் வரார், அவருக்கு சேர்த்து சாப்பாடு செய்யுங்க. அந்த அம்மா ஆர்வமாக கேட்குறாங்க, யார் அந்த விருந்தினர், யார் யாருன்னு கேட்குறாங்க. இவர் பயந்துக்கிறார், ஏன்னா அந்த அம்மா ரொம்ப கோபக்கார அம்மாமா. கடைசியாக சொல்கிறாராம், நம்ம சாய் வரார் நம்ம வீட்டுக்கு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுதான், துவாரகாமாயில் இல்லாத அவருக்கு இல்லாததான் இங்கே இருக்குது நம்ம வீட்டில், எப்படி அப்படின்னு கேட்குறாராம். அப்போ இல்லை, அவர் வந்து வரேன்னு சொல்லிட்டார் நேற்று நைட்டு கனவுல. சரின்னுட்டு அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி படையல் போடுறாங்க. படையல் போட்டதுக்கப்புறம் மதியம் 12 மணி வரைக்கும் பார்க்குறாங்க, பாபா வரல. இந்த அம்மா அவர் அப்படியே திரும்பி பார்த்தோன்னா அவர் பயந்துக்கிறார், இல்லை பாபா வருவார், கண்டிப்பாக வருவார். மதியானம் 1 மணிக்கு டொக்கு டொக்கு டொக்குன்னு கதவு தட்டுறாங்களாம். யாரான்னு பார்த்தா ஒரு முகமதியரும் ஒரு இந்தும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாபாவோட திருவுருவ படம் ஒன்று என்கிட்ட சரி செய்ய கொடுத்துருந்தீங்க, அதை கொண்டுட்டு வந்து கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த படத்தை வச்சு பூஜை செஞ்சு உணவு கொடுத்துட்றாங்க. எதுக்காக இந்த கதையை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, பாபாவோட மொழிகள் பொய் போகாது, அவரோட வார்த்தைகள் உண்மையானது, சக்தி வாய்ந்தது. ஒரு 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 கிராமத்தில் பாபாவை தீவிரமாக ரசிக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி, அவங்க வீட்டில் ஒரு விருந்து வைக்கிறாங்க. நிறைய உறவினர்களை கூப்பிட்டுறாங்க. உணவு கம்மியாக இருக்குது. கணவன் போய் மனைவி கிட்ட சொல்கிறார், சாப்பாடு கம்மியாக இருக்குது, இவ்வளவு பேரை நம்ம அழைச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப மனைவி, நீங்கள் எதுக்குமே பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னு பாபாவோட உதியை எடுத்துகிட்டு போய் எல்லா சாப்பாட்லேயும் போட்டாங்களாம். கடைசி 10 பேர் சாப்பாடு மிச்சம் ஆகிடுச்சு. இங்கேயும் அப்படி தான், சாப்பாடு பத்தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா உதவி போட்டுருவோம். கடைசி ஆள் வர வரைக்கும் அந்த சாப்பாடு எந்திரிச்சுக்கிட்டே 25 கிலோ சாப்பாடு போட்டாலும் அவ்வளோ பேரையும் சமாளிச்சிடும். 40 கிலோ சாப்பாடு போட்டாலும் அவ்வளோ பேரையும் இங்கே சமாளிச்சிடும். ஏன்னா பாபாவோட கருணை உள்ள இடம் இது. பாபா சொல்லுவார், நானே சரணகதி என்று என்னை நம்பி வந்த என் பக்தன் வீட்டில் இது இல்லை அது இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம யாராவது நம்பிக்கையோட கடவுளை கும்பிட்றோமா? கிடையாது. இங்கேலன்னா அங்கே போயிடுறோம், அங்கேலன்னா அங்கே போயிடுறோம், அங்கேலன்னா அங்கே போயிடுறோம். ஓடிக்கிட்டே தான் இருக்கிற மொழி நம்ம ஒரு இடத்துல யாருமே நிற்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இங்கே வரதா இருந்தால் நிபந்தனை வைக்கக்கூடாது. நான் 9 வாரம் வரேன், எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடு. 11 வாரம் வரேன், இந்த காரியத்தை செஞ்சு கொடு. நாம் 11 வாரம் 9 வாரம் வந்தோன்னு சொல்லிடுறோம். 6 வாரத்துலேயே நடக்கலைன்னு அந்த சாமி கோவிச்சுட்டு ஏதாவது சாமி என்ன பண்ணும்? நாம் என்ன சொல்கிறோம்? 9 வாரம் வரேன், எனக்கு இதை செஞ்சு கொடுங்குறோம். 6 வாரத்துலேயே நம்ம சாமியை கோவிச்சுக்கிறோம். நம்ம மேலே தப்பு. நாம் வந்த உடனே என்ன சொல்லணும்? முதல்ல அமைதியாக உட்காந்து உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும். நான் இவர்கிட்ட வந்திருக்கிறேன், இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்ல போகிறேன், எனக்கு அவரை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். நடக்கலைன்னா நீங்கள் வாங்க, நான் கூட்டிகிட்டு போய் கேட்குறேன். இன்றைக்கி ஒரு பொண்ணு எண்ணெய் வாங்கி வச்சுட்டு அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். வேலை போயிடுச்சு. அந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்து எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இங்கேருந்து அவர் 1 மணி நேரம் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறார். இந்த மந்திரத்தை படித்தா சாய்பாபா 9 வாரம் கும்பிட்டா எனக்கு அமெரிக்காவோட வேலை கிடைச்சிருமாங்கிறார். கிடைக்கலைன்னா நீ என்ன கேள் அப்படின்னு சொல்கிறோம். டிசம்பரில் அவருக்கு கம்பெனி வேலை கிடைச்சிருச்சேன். இன்றைக்கி கொண்டாந்து எண்ணெய் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க இன்றைக்கி சாப்பாடு போடுறாங்க. யாருன்னா
பாட்டமுத்து, கண்ணம்மாள், பாலகணேஷ், சோபிகேஸ்வரி இன்னைக்கு மாலை அன்னதானம் போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க? அந்த பாப்பா போன வாரம் ஹாஸ்பிட்டலில் அணுக்கள் கூடலைன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் பிரார்த்தனை வச்சோம், நைட்டு வச்சோம். அணுக்கள் கூடி அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துட்டாங்க. எதுக்காக நாங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறோன்னா, நம்பிக்கையோடு நீங்கள் பாபா கிட்ட வாங்க. நம்பிக்கை அதிகப்படியான அற்புதம் நிறைந்த இடம் தான் துவாரகாமாய். இன்றைக்கி இந்த அன்னம் போடக்கூடிய அந்த குடும்பத்துக்கு உண்ண உணவும் உடுத்திக்கிறோடையும் இருக்கிறதுக்கு இடம், உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், சொல்வாக்கு செல்வாக்கு பெருகி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு அவங்க வம்சம்லாம் செல்வ செழிப்பார்கள்னு சொல்லி எல்லாம் கண்ணை மூடி உள்ளன்போடு அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிக்கணும். இந்த அன்னம் போடுறவங்களுக்கு கண்ணை மூடி நல்லா ப்ரேயர் பண்ணி. நீங்கள் டெய்லி செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னென்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் சாயங்காலம் வந்து செய்யுங்க. வேலைக்கு போகாதவங்க எல்லா வேலையை முடிச்சுட்டு காலையில் செய்யுங்க. பாபாவோட ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு 2 விளக்கு வைங்க, 1 டம்ளர் தண்ணி வைங்க. கொஞ்சோண்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய சோறு இருந்தாலும் சரி, கடல் சக்கரை ஏதாவது ஒன்று கலந்து வச்சுட்டு அமைதியாக முதல்ல உட்காரணும். கீழே துண்டை விரிச்சு போட்டு உட்கார முடியலையா, நின்று அப்படியே ஒரு நிமிஷம் உங்கள் மனசை சாந்தப்படுத்தணும். பாபா, இன்றைக்கி நான் செய்யக்கூடிய செயல்களில் எவ்வளோ இடையூறுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், துன்பங்கள் கூட வரலாம். நான் போகக்கூடிய பாதைகளில் கஷ்ட நஷ்ட கண்டம் தண்டங்கள்லாம் கூட வரலாம். நீங்கள் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து மலரை போன்ற ஒரு மென்மையான பாதை எனக்கு அமைச்சு கொடுக்குது. என்னுடைய ஒவ்வொரு வேலைகளும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போய் பாருங்கள். நடக்கலைன்னா நீங்கள் வந்து கேளு, நடக்கும். ஆனால் நம்ம யாரும் ப்ரேயர் முழுமையாக செய்யறதில்லை. கண்டிப்பாக நீங்கள் பாபாவிட்ட பேசுங்க. அவர் சொல்கிறார், என்னை வெறும் சித்திரமாக பார்க்காத, கற்சிலையாக பார்க்காத, உயிர் உள்ள ஜீவனை பாரு, எங்கிட்ட பேசு அப்படிங்கிறார். நம்ம பக்கத்தால் வீட்டுக்காரங்கிட்ட கஷ்டத்தை சொல்கிறோம், அவன் தான் ஊருபுறம் சொல்லுவான். எதுக்காக வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த ஆள் வீட்டுக்காரன் சொல்லுவான். ஆனால் கடவுள்கிட்ட நம்ம கண்ணீர் விட மாட்டோம். இல்லைன்னா யாருக்கையாவது ஃபோன் பண்ணி சொல்லுவான். 2 தாட்டி நம்ம கதையை அவன் ஃபோனில் கேட்பான், 3ஆவது தாட்டி பிளாக்கில் போட்டுருவான் நம்ம நம்பரை. அவனே கஷ்டத்தில் இருப்பான், நம்ம கதையை எப்படி அவன் கேட்பான்? அதனால் தயவு கூர்ந்து கடவுளை முதல்ல நம்புங்க, பாபாவை பிடிச்சிக்குங்க. பாபா மாதிரி இந்த உலகத்தில் பெரிய கற்பக பரிச்சை எதுவுமே கிடையாது, சத்தியம். ஒரு சொல்கிறார், என்னை நோக்கி நீ 1 அடி மட்டும் எடுத்து வச்சிரு, உன்னை நோக்கி நான் 100 அடி எடுத்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, ஓ சாமா, நானும் இங்கே ஒரு பெரிய பொக்கிஷ அறையை திறந்து வச்சுருக்கேன். என்கிட்ட வரவெல்லாம் 1 கூட 5 கூட 10 கூடன்னு தான் கேட்குறான். 500 கூட 1000 கூட லட்சம் கூட கோடி கூடனா நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் என்கிட்ட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறார். அதனால் தயவு கூர்ந்து கடவுளை யாரும் குறை சொல்ல வேண்டாம். பாபா அப்படிங்கிற ஒரு மகா மந்திரத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அவர் சொல்கிறாரு, என்னுடைய கஜானா இங்கே நிரம்பி கிடக்குது. ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்து, உனக்கு ஞானம் வேணும்னா ஞானத்தை ஓட்டிகிட்டு போயிரு, செல்வம் தான் வேணும்னா செல்வத்தையும் ஓட்டிகிட்டு போயிருங்கிறார். நானும் இங்கே ஒரு பெரிய கஜானாவை திறந்து வச்சுருக்கேங்கிறார். நாம் யாராவது கடவுள்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காடுறோமா? கிடையவே கிடையாது. உடனே வரோம், உடனே ஓடிடுறோம். வாரம் ஒரு முறை தயவு கூர்ந்து ஒரு 2 மணி நேரம் உங்களுக்காக குருவுக்கு ஒதுக்குங்க. ஒதுக்கிட்டு அமைதியாக உட்காந்து எண்ணங்களை வந்து நீங்கள் குருக்கிட்ட சொல்லுங்கள். நடக்கலைன்னா வந்து கேளு. வந்த உடனே ஒரு தேங்காய் மட்டையை வாங்கி இடது கையில் வச்சு வலது கை மேலே வச்சு மார்பில் வச்சு, பாபா, எங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவம் சாபம் தோஷம் நாங்கள் ஏதாவது செஞ்சுருப்போம், கொண்டு அக்னிகுண்டத்தில் போட போகிறோம், எங்கள் கர்மாவை எரிச்சிருங்கன்னு ஒன்று போட்டுருங்க. விளக்கு இவர் ரொம்ப பிரியப்படுவார். விளக்கு துவாரகாமாயில் தினம் 70-80 விளக்கு 60 எரி விடுவாராம். 2 விளக்கு வாங்கி நல்லா ப்ரேயர் பண்ணி கொண்டு எங்கே வைங்க. அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சது இங்கே பண்ணுங்கள். மாதாந்திர அன்னதானம் இருக்குது. நம்ம எவ்வளோ தேவையற்ற செலவுகள்லாம் செய்கிறோம். மாதம் 250 ரூபா எங்கள் அன்னதான திட்டம் இருக்குது, அதில் சேர்ந்து பயன்பெறுங்க. அது முடியலையா, உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பிறகு மறுபடியும் தர்மமே வெல்லும். தர்மம் எப்படி வெல்லும்? இந்த மாதிரி ஏதாவது அன்னச்சத்திரங்களை நம்மளால் முடிஞ்சது செய்யும். எங்கள் குரு சொல்லுவார், உயிருடன் இருக்கும்போதும் தாய் தந்தைக்கு உணவளிக்காத நீ இறந்த பின் காக்கைக்கும் உறவினருக்கும் உணவளித்து என்ன பயன் அப்படின்னு சொல்லுவார்.
உயிரோடு இருக்கிறப்ப அந்த ஆத்மாவுக்கு நீ சோறு போடாதவன். இறந்தவன் காக்கைக்கும் உறவினருக்கும் உணவளித்து என்ன பயன்? நீ கர்மாவை அதிகரித்து கொள்கிறாய் அப்படிங்கிறார். அதாவது நம்மளை பெற்ற அம்மாவாக இருந்தாலும் சோறு போடுங்க, புருஷனை பெற்ற அம்மாவாக இருந்தாலும் முதல்ல ஒரு கவளம் சோறு கொடுங்க. அந்த ஆத்மா வாழ்த்திட்டு போயிடும். அப்புறம் ராகு கேது தோசை வந்துருச்சுன்னு ராமேஸ்வரம் போய் 50,000 செலவு பண்ணாதீங்க, காசிக்கு போகாதீங்க, கயாவுக்கு போகாதீங்க, பழைய பாலத்தில் போய் டெய்லியும் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். தயவு கூர்ந்து எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ராகுன்னா நம்மளோட பாட்டி, கேதுன்னா நம்மளோட தாத்தா, வேறு யாருலாம் இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க. அவன் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, சாந்தமாயிடுவான். ஒரு டம்ளர் டீ கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு கவளம் சோறு கொடுங்க. ரவையில் சாப்பாடு கொடுங்க, ரவை சாப்பாடு கிளறி கொடுங்க. ஏதாவது ஒரு தர்மம் செய்யுங்க. தயவு கூர்ந்து குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைன்னா நீங்கள் 1 கோடி பேருக்கு சோறு போட்டாலும் குரு ஏற்றுக்க மாட்டார். குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைன்னா குருவோட அருள் 1% கூட உங்களுக்கு கிடைக்காது. குலதெய்வம் உங்களை என்ன வேல்கம்பளை குத்திக்கு சொல்லுதா, உருள் தண்டா போட சொல்லுதா, முட்டி போட சொல்லுதா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாமளா ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டோம். நம்ம ஒரு பந்தா காட்டுறதுக்காக கெடா வெட்டி, கோழியை வெட்டி, அதை பண்ணி இதை பண்ணி ஒரு 1000 பேரை கூப்பிட்டுக்கிறோம். குலதெய்வ வழிபாடுன்னு என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஒரு தேங்காய் வாங்கிக்கிங்க, ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிக்கிங்க, 11 ரூபா காசு வைங்க, 11 விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு வாங்கிக்கிங்க. உங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா பொங்கல் ஆகிடும். கொண்டு போய் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அந்த பொங்கலை 10 பேருக்கு கொடுங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சாப்பாடு போடலாம். அதனால் குலதெய்வம் பக்கமாக இருந்தால் மாதம் ஒரு முறை போங்க, தூரமாக இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு முறை போங்க, இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை போங்கன்னா வருடம் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு தயவு கூர்ந்து செய்யணும். ஏன்னா பாபாவே அதை விரும்புவார். குலதெய்வ வழிபாடு செய்யலைன்னா ஏற்றுக்க மாட்டார். அதனால் பாபாவோட அன்பும் கருணையும் ஆசீர்வாதம் நிறைந்த இடம் தான் துவாரகாமாய். வந்தால் முதல்ல ப்ரேயர் தான், அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தயவு கூர்ந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். உரையை முடிக்கிறோம். ஓம் சாய்ராம். அதே மாதிரி வர 22ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு அயோத்தியில் அன்னைக்கு தான் ராம ஜென்மபூமியினுடைய கிரக பிரவேசம் நடக்குது. நம்ம கோவில் அன்னைக்கு 5 விளக்கு வச்சு அற்புதமான ஒரு பூஜை நடைபெறுகிறது. அவசியம் அந்த பூஜையில் வந்து கலந்துக்குங்க. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். சாய்ராம். இல்லை கண்ணை மூடி அந்த தியானத்துக்கு வாங்க. இல்லை சிம்மூத்திரை வச்சுக்கோங்க, இல்லை இந்த மூத்திரை வச்சுக்கோங்க. இல்லை கண்ணை மூடி அந்த தியானத்துக்கு வாங்க. சாய்ராம். பிரார்த்தனை வச்சு மந்திரம் சொல்லி முடிகிறவங்க தயவுசெய்து யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். இல்லை கண்ணை மூடிக்கோங்க. வெளியே இருக்கிறவங்க யாரும் பேச வேண்டாம். இன்றைய 2வது வார அன்னதான பக்தர்கள் சா முகுந்தகுமார், யுவராஜ் பூர்ணிமா, ராதாகிருஷ்ணன் திலகா, சுப்பிரமணியம், சரஸ்வதி ராமலிங்கம், சங்கமி யோகேஸ்வரன், மகுதபதி குடும்பத்தார், ராதா, கே சின்ராசு, காயத்ரி, ரவிச்சந்திரன், KPM. இன்றைய பொது பிரார்த்தனை. செல்வம் சுமதி கடன் பிரச்சனை தீர வேண்டி ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஸ்ரீ சாய் டைப் ஆபீஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. DNR சுப்பிரமணி சுசீலா குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஸ்ரீ வாரு PUC சித்தா ஆயுர்வேதா தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. விஸ்வின் சில்க்ஸ் ஃபேஷன் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஆடித்தில் ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. APS டிசைனர் பவானி தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஜமுனா டெக்ஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. கண்ணன் இன்ஜினியர் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. சிவகுமார் ரத்தனப்பிரியா தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. குழந்தை பாகியமாக வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. காஞ்சனா உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. கணேஷ் பாபு வீடு நல்ல விலைக்கு விற்க வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஜெயந்தி கணவனின் பணம் கிடைக்க வேண்டியும், சிவராஜ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், கிருத்திக் சுதன் நன்றாக படிக்க வேண்டியும், மணிகண்டன் சொந்த வீடு வாங்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. சதீஷ்குமார் நல்ல வேலை அமைய வேண்டியும், தியா சஞ்சய் நன்றாக படித்து நல்ல மார்க் இருக்க வேண்டியும், மைதிலி சிவா குழந்தை பாகியமாக வேண்டியும், தியா பைனான்ஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. அண்ணாதுரை உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், காளிதாஸ் கலாமணி உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், வண்ணம் கிராபிக்ஸ் துரைசாமி தொழில் நன்றாக நடைபெற தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. கண்ணை மூடி தியானத்தில் உட்காருங்க. கண்ணை மூடுங்க. உங்களை தான்
ஆர் துரைசாமி பேட்மிண்டன் போட்டியில் நன்றாக விளையாடி வெற்றி பெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஆர் துரைசாமி குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஆர் விசாலாட்சி ஜி ராமச்சந்திரன் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஆதி சிவன் பேட்மிண்டன் போட்டியில் நன்றாக விளையாடி வெற்றி பெற வேண்டியும். சிந்து நல்லவரன் அமைய வேண்டியும். விரைவில் திருமணமாக வேண்டியும். கௌரி நல்லவரன் அமைந்து திருமணமாக வேண்டியும். குமாரசாமி தோட்டம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் சுகமாக தீர்த்து இருக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. பன்னீர்செல்வம் உதர ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. மகேஸ்வரி உதர ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும். கண்பாவை தெரிய வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. மோகன்குமார் உதர ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும். நவீன்குமார் நன்றாக படிக்க வேண்டியும். குப்புசாமி ஜிஎஸ்டி பிரச்சனை முடிந்து பணம் சீக்கிரம் பெற வேண்டியும். 13/1/2024 நந்தகோபால் பிறந்தநாள் பாபாவிடம் பிரார்த்தனை. நந்தகோபால் வீடு வாங்க வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. அறிவிக்னேஷ் நல்ல வேலை அமைய வேண்டியும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும். இலக்கிய பிரியா நல்ல தொழில் அமைய வேண்டியும். முனிராஜ் உடல் நன்றாக இருக்க வேண்டியும். வீடு விலை இருக்க வேண்டியும். சரவணகுமார் உடல் நன்றாக இருக்க வேண்டியும். 10ஆம் வகுப்பில் நல்ல மார்க் இருக்க வேண்டியும். சாந்தி வீடு நல்ல விலைக்கு இருக்க வேண்டியும். சிவகுமார் ரத்தன பிள்ளை கொண்டை பாகியமாக வேண்டியும். காஞ்சனா உடல்நிலை சரியாக வேண்டியும். வசந்தா சுகர் பிரஷர் அதிகமாக உள்ளது, சீக்கிரம் குணமாக வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. வங்காளமந்தி சென்டர் வியாபாரம் நன்றாக நடைபெற வேண்டியும். மீனாவுக்கு சர்க்கரை உள்ளது, விரைவில் குணமாக வேண்டியும். ரிஷிகா நன்றாக பேச வேண்டியும். வங்காளமன் மிக்சர் காந்த் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. ரங்கநாதன் கவிதா திவ்யா அகிலன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டியும். தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. சாய்ராம் காலையிலிருந்து நிமிடவரை நிறைய பேர் திருமணம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பெண்மணிகள் குழந்தை பாக்கி ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பேர் அரசு வேலை வேணும், தனியார் வேலை வேணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பெண்மணிகள் குழந்தை சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். பூ வாங்கி கொடுத்துருக்காங்க, ஊடுபத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கு காணிக்கை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காகவும். போன வாரம் நம்ம ஆலயத்துக்கு காணிக்கை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காகவும். பாபாவோட அருக்கணினாலும் ஷேர்ஷா சர்க்கார் பாபாவோட ஆசீர்வாதத்தாலும் நாமள அவர்களுடைய பிரார்த்தனையின் வலிமையினாலும் இந்த பிரார்த்தனை எல்லாம் மிகவும் நடைபெறும்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு மாதிரி தான் பிரார்த்தனை வச்சுக்கலாம். செய்கிறான். பூஜா ஸ்ரீ தன்ஸ்ரீ 11ஆம் வகுப்பில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெறவும். சஞ்சய் +2 நல்ல மதிப்பெண் பெறவும் பாபாவிடம் பிரார்த்தனை. ஒரு மாதிரி தான் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. செய்கிறான். ஓம் சாய் நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. அப்படியே சத்தமாக சொல்லுங்க. ஓம் சாய் நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாய் நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜய ஜய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் குரு சர்க்கார் தேவாய கர்மபந்த நிவாரணி திரிமுக்த யாத்மாக ரூபாய பிரசன்னய நமோ நமः. ஓம் भुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामस गुण परिहारिणी तत्प्रभाव भक्ति कलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी. ओम श्री गुरुभ्यो नमः. ओम श्री गुरुभ्यो नमः. ओम श्री गुरुभ्यो नमः. ओम साई नमो नमः.
साई नमो नमः। श्री साई नमो नमः। श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। गुरु साई नमो नमः। ओम साई नमो नमः। साई नमो नमः। श्री साई नमो नमः। साई नमो नमः। जय जय साई नमो नमः। साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। गुरु साई नमो नमः। ओम साई नमो नमः। ओम साई नमो नमः। श्री साई नमो नमः। श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। जय साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। गुरु साई नमो नमः। ओम साई नमो नमः। ओम साई नमो नमः। श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। गुरु साई नमो नमः। ओम साई नमो नमः। ओम साई नमो नमः। श्री साई नमो नमः। श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। जय जय साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। ओम साई नमो नमः। ओम साई नमो श्री साई नमो नमः। श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। जय जय साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। गुरु साई नमो नमः। ओम साई नमो नमः। ओम साई नमो नमः। श्री साई नमो नमः। श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। जय जय साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। गुरु साई नमो नमः। ओम श्री राम ओम श्री राम जय राम जय जय राम। 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 சாய்ராம். இப்படி ரெண்டு கையை மெதுவாக தேய்ச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டு மெதுவாக கண்ணை திறங்க. ஓம் ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா.
தென்னாளுடைய சிவனே போற்றி, எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எய்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி. அண்ணாமலை நன்னா போற்றி, கண்ணார் முதக்கதலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. ஓம் ஊயர்கோன் வெற்புயிர்ந்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆலிமிசைகள் மிதப்பின் அணிந்த பிரானடி போற்றி. வாலி திருநாத ஊரார் வந்தொன்பலம் போற்றி. ஊலிமணி திருவாத ஊரால் திருத்தால் போற்றி போற்றி. வேத நடிதலை தோங்க வெகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர் தழுவ சீலவயர் புருத்துந்தும் திருஞான சம்பந்தன் பாதமர திருத்தொண்டர் பரவுவாம்.
आसुतन्नं दर्शयामि ओम आंजनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमन्त प्रचोदयात् ओम हनुमन्ताय विद्महे विष्णुदेवपुत्राय धीमहि तन्नो रामदूतं प्रचोदयात् ओम राम राम रामेति रमे रामे मनोरमे सरस्वराम रत्तुल्यं श्री राम नामं मनामि ओम आंजनेयाय नमः ओम हनुमन्ताय नमः ओम वायुपुत्राय नमः ओम वज्रादेवपुत्राय नमः ओम गन्धीवाय नमः ओम रामपुत्राय नमः ओम रामचन्द्राय नमः ओम शिवहस्ताय नमः ओम सहस्राय नमः ओम महाआंजनेयाय नमः ओम वल्लभांजनेयाय नमः ओम भक्तवत्सलांजनेयाय नमः ओम रामदूतांजनेयाय नमः ओम रक्षावृक्षाय नमः ओम महाआंजनेयाय नमः
ಇಲ್ಲ ಹಾಕ್ಸ್ಕೊಂಡ್ಬಲ್ಲ ಹರಾಳು ಬಂಡ ಅಲ್ಲ ಬೇಕಂದ್ರೆ ಹೇಳ್ರಲ್ಲ ಹೇಳಿ ಮಾಡಿಸಿ நெய் ஊத்த வருதுடா. பாபாவின் அன்பு ஜீவன் பாபா அவர்களுக்கு ராகதாவை பற்றி எனவே ஒரு மோசமாக ராகதாவுக்கு தங்கள் இந்த காரணத்தை தான் அவரை விட்டு வர முடியாது என்று எனவே பத்திரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்று கூறிக்கொண்டிருந்தார். எப்போது பத்திரி திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்துச் செல்ல முயன்றதற்காக அவர்களை கோபித்தார். சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன. முடிவில் குரு சீடர் இருவரும் சீரடிக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது. எனவே அவர்கள் சீரடிக்கு திரும்பி